கோஸ்டல் ஏரியா கடற்கரையோரங்களை சரியான டேமேஜ் பண்ண. Wait, I'm sharing the screen. Wait, the first two. Let's move to the third one. Damage to human life and property. மனுஷண்ட வாழ்க்கைக்கும் and also property, மனுஷண்ட சொத்துக்களுக்கும் damage வரும். Right? Next one. Pollution of water resources or sources with the flow of the ocean water due to the rising waves. உயரமாக வரக்கூடிய அந்த waves காரணமாக, right? அந்த அலைகள் காரணமாக ஓஷன் வாட்டர் அப்படியே அந்த பீப்புள் வாழக்கூடிய ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் சோர்சஸ்க்குள்ள அந்த கடல் தண்ணி கலந்தா வாட்டர் சோர்சஸும், ரைட், வாட்டர் சோர்சஸும் அது கடல் தண்ணி அப்படியே வந்து தனியா அதை மட்டும் கொட்டி பட்டுறது இல்லையே, அது அப்படியே வந்து ரோட்ல இருக்கக்கூடிய அந்த ரபிஷஸ் அது இதெல்லாம் எடுத்துட்டு வந்துதான் வாட்டர் சோர்சஸோட மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகுற நேரம் அந்த வாட்டர் சோர்சஸ் வந்து பொல்யூட் ஆகும், ரைட், ஊத்தையாகி போகும். நெக்ஸ்ட் ஒன். Causing damage to infrastructure facilities such as communication system and electricity lines. உங்களுக்கு தெரியும், நல்ல சைக்ளோன் வந்தா எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் என்னது கரண்ட் வயர் அதெல்லாம் அது எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகி கீழே தொங்கி விழும், ஏன்னா கலண்டு விழுந்திக்கும். அண்ட் ஆல்சோ கம்யூனிகேஷன் அதே மாதிரி தான், டெலிஃபோன் சிக்னல்ல ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ லேண்ட்லைன் மொபைல் போன்ஸ் அந்த டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். அப்ப அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அதை நாங்க டெவலப்மெண்ட் அப்படின்ற யூனிட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை பார்த்தோம். அப்ப இதுக்கெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்க்கு டேமேஜ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், obstruction to fisheries activities, ரைட்? ஃபிஷரிஸ் மீன் பிடி, ரைட், மீன் பிடிக்கிற விஷயத்துல தடைகள் ஏற்படும். இந்த மாதிரி ஹெவி ரெயினோட ஸ்ட்ராங் விண்டோட இந்த நாங்க பார்த்தோம் சைக்ளோன் நாங்க ஓஷன்ல தான் உருவாகுதுன்னு பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப எப்படி அந்த கடல்ல ஃபிஷிங் பண்ண போறது, அப்ப அதுக்கும் ஒப்ஸ்ட்ரக்ட் உருவாகும், ரைட், அந்த தடைகள் ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ப்ரெட் ஆஃப் எபிடமிக்ஸ், ரைட், இதால எஃபெக்ட் ஆகுனா, இதால மீன்ஸ் சைக்ளோனால எஃபெக்ட் ஆகின பீப்புள் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த ரீசனாலையும் என்ன நடக்கும், ஸ்ப்ரெட் ஆஃப் எபிடமிக்ஸ், தொற்று நோய்கள் பரவும். Did you all understand this? Yes. போனா என்ன ரீசன்? there may be natural reason or human activities, ரைட், இயற்கையாகவும் அந்த தீ ஏற்படலாம் அண்ட் ஆல்சோ மனுஷண்ட ரீசனாலையும் மனுஷண்ட ஆக்டிவிட்டிஸாலையும் அது ஏற்படலாம், ரைட். இப்படி ஃபாரஸ்ட்லயும் ஷ்ரப்லேண்ட்லயும் கிராஸ்லேண்ட்லயும் ஃபயர் ஒக்கராவி அது ரேபிடா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போனா தான் இட் இஸ் கால்ட் வைல்ட் ஃபயர் ஓ புஷ் ஃபயர், ரைட், காட்டுத்தீன்னு சொல்றாங்க. நாங்க வைல்ட் ஃபயர்னு சொல்றதும் புஷ் ஃபயர்னு சொல்றதும் காட்டுத்தீ தான். So here see the climatic conditions, right? காலநிலை மாற்றங்கள், காலநிலை நிலைமைகள், sorry, the climatic conditions such as drought. இங்க பாருங்க, நாங்க முன்னுக்கு பார்த்த வறட்சியும் சொல்றாங்க. Because of drought the environment will become very dry, right? எதை பார்த்தாலும் காஞ்சி போய்த்திக்கும் drought-ஆல. And also aridity. Aridity means வெப்பமான கடும் வெப்பமான காலநிலையை தான் எரிடிட்டின்னு சொல்றது. அப்ப drought and aridity increase the possibility of the occurrence of bushfires. அப்ப நேச்சுரல் ரீசன் பார்த்தா நேச்சுரலா ஏற்படக்கூடிய இந்த drought, மழை இல்லாதது, டிலே இந்த ரெயின்ஃபால், ஏன்னா அப்ப ரெயின்ஃபால்ல டிலே ஆகினா தான் நாங்க drought-னு பார்த்தோம். அப்ப அந்த drought-உம் and also aridity, ரைட், கடும் வெப்பமான காலநிலை, இந்த ரெண்டு ரீசனால தான் நேச்சுரலா bush fires உருவாகுது. occurrence of these are the two reasons for the occurrence of bush fire. So here similarly, right, அதே போல the vegetation in the areas, நான் சொன்னேன் vegetation சொல்றது அந்த ஏரியால எந்த ஏரியாலையுமே நேச்சுரலா உருவாகி இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள், இயற்கையா இருக்கக்கூடிய மரங்களா இருக்கட்டும், கிராசஸா இருக்கட்டும், we call them as vegetation or vegetation cover, தாவர போர்வைன்னு சொல்லுவோம். The vegetation in the areas where fire occurs is easily prone to fire. அப்ப அந்த ஃபயர் வரக்கூடிய காட்டுத்தீ வரக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய அந்த வெஜிடேஷன், அந்த தாவரங்கள் ஈஸியா அந்த ஃபயர் பத்தி கொள்ளக்கூடியதா தான் நீக்கும், டக்குன்னு நெருப்பு பிடிச்சிடும், ரைட்.
So here various types of grass, வெவ்வேறு வகையான புல்லுகள், dry shrublands, காஞ்ச பற்றை காடுகள், அந்த பத்தையாகிற காடுகள், அந்த மாதிரி அது நல்லாவே காஞ்சி போன பாருங்க. when we fire a ஸ்டாப், நாங்க என்ன சரி இதுகளை நாங்க ஃபயர் பண்ணுனா நல்ல ட்ரையா இருக்கிற ஃபயர் வுட்டை நாங்க போட்டா குயிக்கா அது ஃபயர் பிடிச்சுக்கொள்ளும். அப்ப அந்த மாதிரி தான் சொல்றாங்க இங்க ட்ரையா ஷ்ரப்ன்றாலே சும்மா பத்தையா இருக்கும். அப்ப இங்க ட்ரை ஷ்ரப் லேண்ட்னு சொன்னா நல்லா காஞ்ச பத்தையா இருக்கிற காடுன்னு சொன்னா ஈஸியா நெருப்பு பிடிச்சுக்கொள்ளும். அப்ப ஹியர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிராஸ், வெவ்வேறு வகையான புல்லுகள், ட்ரை ஷ்ரப் லேண்ட்ஸ் நல்ல காஞ்ச நல்ல உலர்ந்த பற்றை காடுகள், அண்ட் ட்ரீஸ் எஸ்பெஷலி இங்க அந்த பிக்சர்ல மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து யூக்கலிப்டஸ், அந்த பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ட்ரீஸ் கேன் பி cited as examples. யூக்கலிப்டஸ் சொல்லலைன்னா நான் பிக்சர்ல இருக்கிற இதை சொல்றேன். அப்போ சொல்றாங்க கிராஸ், dry shrublands and also trees, they can be cited as examples. எதுக்கு? அந்த வெஜிடேஷன், எந்தெந்த வெஜிடேஷன் எல்லாம் அந்த ஃபயருக்கு ஃபயர் ஆகுதோ அந்த ஃபயர் ஆகக்கூடிய வெஜிடேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கிராஸும் ட்ரை ஷ்ரப்லேண்டும் அண்ட் ஆல்சோ ட்ரீஸும், ரைட்? So here we are going to finish this unit here. Reasons for the occurrence of bushfire. As I have told you, there are natural reasons, right? And also artificial. It means the human activities which lead to bushfire, right? So here we can see the natural reasons. இயற்கையாக இருக்கக்கூடிய reasons, காரணங்களை பார்த்தா first one is severe drought and dry winds. கடுமையான வறட்சியும் dry winds, கடுமையான மிகவும் காஞ்ச உலர்ந்த காற்றும், இதனாலையும் தானாகவே சூடாகி மரங்கள் தீப்பத்தி கொள்ளும், ஃபயர் ஆகி கொள்ளும். நெக்ஸ்ட் ஒன், occurrence of fire due to abrasion of tree trunks together. நல்ல காஞ்சிருந்தா கிளைமேட் காஞ்சிருந்தா ட்ரீ ட்ரங்க்ஸ், மரத்திட கொப்புகள் ஒன்னோட ஒன்னு உரசுறதால, abrasion மீன்ஸ் உரசுதல், சரியா? அப்ப இல்லாட்டி மோதுதல், உரசுதல் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அப்ரேஷன் ஆகுறதால அதுவும் என்ன செய்யும், இந்த மூங்கில் மரங்கள், அந்த தாள் மாதிரி லீவ்ஸ் இருக்கும், அந்த மாதிரி மரங்கள் நல்லாவே பத்தி கொள்ளும், ரைட்? அப்ப அந்த மாதிரி நல்ல காஞ்ச இலைகளா இருந்தா அது ஒன்னோட ஒண்ணு உரசுபடுறதால நேச்சுரலா அது வைல்ட் ஃபயர் ஓ புஷ் ஃபயர் உருவாகும். நெக்ஸ்ட் ஒன், லைட்னிங், மின்னல் தாக்கங்கள் ஏற்பட்டா அதனாலையும் தீப்பிடிச்சு எரியும். அண்ட் ஆல்சோ வால்கனோ இரப்ஷன், எங்கனையாவது காடு இருக்கிற பகுதிகள்ல வால்கனிக் இரப்ஷன், ரைட்? எரிமலை வெடிச்சா, ரைட், அதனாலையும் புஷ் ஃபயர் வரும். தீஸ் ஆர் நேச்சுரல் ரீசன்ஸ். லெட்ஸ் மூவ் டு ஹியூமன் activities. Here causing fire due to carelessness. எதுக்காவது காடு இல்லாட்டி மரங்கள் நிறைய இருக்கிற இடங்கள்ல அதுக்கு பக்கத்துல வேற எதுக்காவது அவங்க ஃபயர் வச்சு அது தெரியாம அந்த மரங்கள்ல தீ பிடிச்சா அது கேர்லெஸ்னஸ், அது கவனையினம். பட் ஹியர் த செகண்ட் ரீசன், செட்டிங் ஃபயர், ரைட்? ரிவெஞ்ச் பண்றதுக்கு இல்லாட்டி வேற என்ன சரி ரீசனுக்கு, பர்சனல் ரீசன், இந்த மாதிரி காரணங்களால சிலவங்க வந்து கோபங்களால அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, செட்டிங் ஃபயர். இல்லாட்டி அவங்களோட என்ன சரி டெவலப்மெண்ட் ப்ராசஸ், என்ன சரி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணும், இந்த மாதிரி ரீசனுக்காக சில பீப்புள் காடுகளுக்கு வேணுண்டே நெருப்ப வச்சு விடுவாங்க, அதுதான் செட்டிங் ஃபயர். தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் caused these are the human activities which cause the bushfire. Here they have mentioned the countries where bushfire occur in the world. நிறைய காட்டுத்தீ ஏற்படக்கூடிய, அதாவது இந்த கண்ட்ரிஸ் எடுத்தா நிறைய அந்த காட்டுத்தீ பிடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏக்கர்ஸ் அளவுல, ரைட், நிறைய ஏக்கர்ஸ் அளவுல காடுகள் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இதுகள், ரைட்? அப்ப பாருங்க, ஆஸ்திரேலியா சில இடங்கள்ல சின்ன காடா இருந்தாலும் அந்த கிளைமேட்டால பிடிக்கும். பட் ஹியர் மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா, கனடா, இங்க எல்லாம் பெரிய பெரிய காடுகள் இருக்கு, ரைட்? ஹியர் ஆஸ்திரேலியா, கனடா, USA, பிரான்ஸ், சைனா, இந்தோனேஷியா அண்ட் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்கன் கண்டினென்ட்ல நிறைய காடுகள் இருக்குதுன்றெல்லாம் நீங்க படிச்சுக்கிறீங்கன்னா, அப்ப அப்படி இருக்கிற நேரம், ரைட், அமேசான் காடெல்லாம் அங்கதான் இருக்குது. அப்ப அப்படி இருக்கிற நேரம் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், மத்திய ஆப்பிரிக்க
நாடுகள். இங்கேயும் நிறைய bush fire வருது. So here impacts of bush fire. Bush fire ஆல என்னென்ன impacts, என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுது. Here damages caused to human life, property and houses. Right? அந்த காடுகளுக்கு கிட்ட இருக்கக்கூடிய கிராம மக்கள், அவங்களுக்கு தான் அவங்களோட லைஃப் பாதிக்கப்படும், அவங்களோட ப்ராப்பர்ட்டி, ஹவுசஸ், சம்டைம்ஸ் அவங்களோட வீடுகளுக்கு நெருப்பு பிடிக்கும். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு அந்த இடத்துல வாழ இயலாது, அவங்க தள்ளி போவாங்க வேற வேற இடங்களுக்கு. அந்த மாதிரி டேமேஜஸ் வரும். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ரைட், நிறைய காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மரங்களாய்க்கட்டும், வைல்ட் லைஃப்னு அவங்க மென்ஷன் பண்றது, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய எனிமல்ஸ், இது எல்லாமே இந்த எனிமல்ஸ் நிறைய செத்து போகும். ரைட், நெக்ஸ்ட் ஒன், கோசிங் டேமேஜஸ் டு வெஜிடேஷன் கவர். நான் சொன்னேன் வெஜிடேஷன் கவர்னா தாவர போர்வை. அப்ப அந்த வெஜிடேஷன் கவருக்கே பெரிய டேமேஜஸ் ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன், பொல்யூஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர். ரைட், அந்த புஷ் ஃபயரால நிறைய கேசஸ் என்வாயன்மெண்ட்ல ரிலீஸ் ஆகி என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், என்வாயன்மெண்ட்ல அட்மாஸ்பியர்ல ஸ்பெஷலி அட்மாஸ்பியர்ல ரைட் ஏர் பொல்யூஷன் ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன், இம்பேக்ட் ஆன் வாட்டர் சோர்சஸ் அண்ட் soil. வாட்டர் சோர்சஸ் நீர் வளங்கள்லையும் அண்ட் ஆல்சோ மண் தரையிலையும். ரைட், சும்மா இருக்கக்கூடிய நல்ல ஃபர்டைல் soilல நல்ல எரிஞ்ச அந்த ஃபயர் எரிஞ்ச என்ன நடக்கும், அந்த soilம் இன்ஃபர்டிலிட்டி ஆகும். வாட்டர் ரிசோர்சஸ், அங்கே இருக்கக்கூடிய நீர் வளங்களும் ரைட் அந்த கிரவுண்ட் வாட்டர் மூலமா அங்க இருக்கிற வாட்டர் ரிசோர்சஸும் பாதிக்கப்படும். ரைட், now did you all understand? This is an interesting unit, right, about natural disasters or natural hazards of the world. Now did you all understand all these?